யுவர் ஆனர், என் கிளையண்ட் நிரபராதி. அவர் எந்த தப்புமே செய்யல. இது ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு இந்த நீதிமன்றம் அங்கீகரிக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். கிராஸ் எக்ஸாமினேஷன் ரெக்கார்டட். டிஃபென்ஸ் சார்பா வைக்கப்பட்ட வாதங்கள் இந்த கோர்ட்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ப்ராசிக்யூஷன் சார்பா வேற ஏதாவது சாட்சியங்கள் இல்ல வேற ஏதாவது ஆதாரங்களை சமர்ப்பிக்க நினைக்கிறீங்களா? யுவர் ஆனர், டிஃபென்ஸ் லாயர் சொன்ன வாக்குவாதங்கள் எல்லாம் இந்த கேஸை தவறான வழியில கொண்டு போகுது. அது கிளியரா குற்றவாளியை காப்பாற்றுற முயற்சியா நான் கருதுறேன் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி கண்ணால பார்த்த ஒரு நபரை இந்த கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அனுமதிக்கிறதுக்காக நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இப்ப அந்த சாட்சியை நீங்க வர சொல்லுங்க. மாசம் நான் செரி சார் கையில தான் சம்பளம் வாங்குறேன். அதனால தான் என்னால எதுவும் பண்ண முடியல சார். ஆனா அதிர்ஷ்டம் என்னன்னா கரெக்டா போலீஸ் அந்த நேரத்துக்கு அங்க வந்தாங்க சார். இதுதான் முதல் தடவையா இல்ல இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு சார். சார் இது எல்லாமே போய் சார். வெங்கண்ணா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் சார்? அது எல்லாமே போய் சார். உனக்கு நான் நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கேன் வெங்கண்ணா. மிஸ்டர் செரி, நீங்க ஹெல்ப் பண்ணதுக்காக அவர் செய்யக்கூடாத வேலைகளெல்லாம் நீங்க செய்ய வைப்பீங்களா? சரக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லுவாரா இல்ல கூட வேற ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாரா? என் வாயால் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். நீங்க இப்ப போலாம். வரங்க சார். நீங்க கேட்டீங்களே யுவர் ஆனர், இந்த முக்கியமான சாட்சி சொன்ன வார்த்தைகள் இந்த கேஸ்ல உள்ள உண்மை தன்மையை நமக்கு தெளிவா புரிய வைக்குது. ஒரு குற்றவாளியை தண்டிச்சா மட்டும்தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். என்னோட கிளையண்ட்டுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் இந்த நீதிமன்றத்தை கேட்டுக்கிறேன். எல்லாரும் என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்கும்போது செத்து போன போல தோணுதுண்ணா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? செத்து போயிருவியா? இந்த சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு போய் செத்துருவியா? நீ அந்த பணக்கார குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால அந்த கஷ்டம் என்னன்னு தெரியலடா உனக்கு. ஒரு வாட்டி வெளியே வந்து பாடுறா. நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே வாழ்றதுக்காக தினம் தினம் லைஃப்ல போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த உலகத்துல பிரச்சனையில அந்த மனுஷனே கிடையாதுடா. எனக்கு, உனக்கு, அவனுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு தாண்டா இருக்கும். நீ எந்த தப்பும் செய்யலன்றது எனக்கு தெரியும். ஆனா என்ன, நீ தப்பு செய்யலன்னு ப்ரூவ் ஆகி வெளியே வர்றது மட்டும்தான் பாக்கி இருக்கு. உன் அண்ணன் நான் இருக்கேன்டா. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, அந்த வாட்ச்மேன் வந்து மொத்த கேஸையும் அவங்களுக்கு சாதகமா திருப்பிட்டான்டா. என்னடா எப்படி ஆயிடுச்சு? உன்னை எப்படா இப்ப வெளியில கொண்டு வர்றது? அத்தை, ஒரு பிரச்சனைக்கு 100 தீர்வுகள் இருக்கும். இப்ப நம்ம மிஸ் பண்ணது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். இன்னும் 99 இருக்கு. மீரா, பயப்படுறதுனால தீர்வு கிடைச்சிடாது. நாம மனசார யோசிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். மாமா 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 நில்லுங்க மாமா. மாமா நில்லுங்க மாமா, உங்ககிட்ட பேசணும் மாமா. உறவே வேணான்னு நினைக்கும் போது பேச்சுவார்த்தை எதுக்கு? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்மள பத்தி இல்ல மாமா, செரிய பத்தி. சொல்லு. நம்ம இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா மாமா? செரிய பத்தி நீ ஏதோ பேசுறோன்னு சொன்ன. அதை மட்டும் சொன்னா போதும், நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். போகணும், அனுப்பி வைக்கணும், இதை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்களா? இருக்கணும், சேர்ந்து இருக்கணும்னு யோசிக்க மாட்டீங்களா?
என்கிட்ட பேசாம இருக்க முடியாதுங்கிற ஸ்டேஜ்ல இருந்து இப்ப நான் பேசணும்னு சொன்னாலும் அதை கேட்க கூடாதுங்கிற ஸ்டேஜ்க்கு போயிட்டீங்களா? சரிங்க மாமா, உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இது எல்லாத்துக்கும் அந்த அபூர்வா தான் காரணம். சரி, அவ பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி அந்த வீட்ல எனக்கு சப்போர்ட்டா செரி இருக்கிறதும் அவளுக்கு பிடிக்கல. யார் நீங்க? ஏய், நம்பரை சேவ் பண்ணலையா நீ? நீங்க தான் டெலீட் பண்ண சொன்னீங்கல்ல மாமா, அதான் டெலீட் பண்ணிட்டேன். அப்போ என் குரல் கூட உனக்கு தெரியாதா? கேப் பெருசாயிடுச்சுல, அதான் மறந்துட்டேன். இல்ல நீங்க என்ன பெரிய ஹீரோவா உங்க குரல் எல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? ஹேய், ஜஸ்ட் ஸ்டாப் இட், ஓகே? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப நான் வீட்டுக்கு வரவா மாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னது செரி விஷயத்தை பத்தி. வீட்ல உட்கார்ந்து பேசலாம் மாமா. இங்க பாரு, நீ வீட்டுக்குலாம் வர தேவையில்ல. நான் உனக்கு பிளேஸ் அண்ட் டைமிங்கை ஷேர் பண்றேன், அங்க வந்தா போதும். சரி சரி, நான் என்ன புடவை கட்டிட்டு வரட்டும் மாமா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் அழகா பார்க்கறதுக்காக வர சொல்லல, ஓகே? வந்ததுக்கு அப்புறம் எப்படி பார்க்க தானே போறீங்க? என்னது? ஆஹா, அதான் என்ன டைம்க்கு வந்தா சரியா இருக்கும்னு கேட்டேன். சரி, உடனே கிளம்பி வா. அண்ட் டோன்ட் பி லேட், ஓகே? சரிங்க மாமா, உடனே வந்துடுறேன். கோவமோ வெறுப்போ கால் பண்ணி சந்திக்கணும் பேசணும்னு சொல்றாரு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. கடவுளே, நாங்களே 4 பேர் தான். எங்களுக்குள்ள எதுக்கு இந்த சண்டை எல்லாம்? எதுக்காக இந்த கருத்து வேறுபாடு? இது வரைக்கும் அண்ணிதான் எனக்கு எல்லாமேன்னு சொன்ன பூர்ணியே பூமியோட பேரை சொன்னாலே இப்ப எரிஞ்சு விழறா. இந்த எல்லா கஷ்டங்களையும் தாண்டி என் மகனும் மருமகளும் ஒண்ணு சேர்ற மாதிரி ஏதாவது ஒரு வழி காமிங்க சாமி.